பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாரின் நாமத்திற்கே மாட்சிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். ஜெபம் செய்வோம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று தமது நேசகுமாரன் வழியாக திருவுளம் பற்றின அன்பின் கடவுளே உம்மை போற்றுகிறோம். ஒன்றிப்பின் ஞாயிறாக இந்த ஞாயிறை ஆசரித்து கிறிஸ்துவோடு ஓருடலாய் ஓர் உயராய் வாழ்ந்திட எங்களை அர்ப்பணிக்க அருள் தாரும். பரிசுத்த ஆராதனையில் பங்கு பெறும் அனைவரையும் ஆசீர்வதியும். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து அகமகிழவும், கனி தரும்படி கிறிஸ்துவில் வேரூன்றி வளரவும் பலப்படுத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக கீர்த்தனை பாடலிலே 131வது பாடலை நாம் பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம். 131வது கீர்த்தனை பாடல். திருநாமம் முழு இருதயத்தால்
சத்திய விதேயமான மொத்த நாமம், விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், கடும் வேதாளம் கண்டு பயந்தோடும் நாமம், விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், கடும் வேதாளம் கண்டு பயந்தோடும் நாமம், பட்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, தீய பாவ பிணி தவிர்க்கும் பரிகாரி, பட்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, தீய பாவ பிணி தவிர்க்கும் பரிகாரி, இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும், இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும், இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. யோவான் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய அருள் வார்த்தைகளை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக நீ இயேசு மார்பில் சாய்ந்திடு என்கிற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். சாய்ந்திரு நீ பரத்தை நோக்கி திரு
கிறிஸ்துவிலே சாய்ந்து இரு. நீ இயேசு மார்பு சாய்ந்து இரு. தள்ளு கவலைகள் கவலைகள் உன்னின் சாரம் எல்லாம் அவர் அண்டை ஜபத்தில் ஒப்புவி. சாய்ந்திரு நீ நம்பிக்கையோடே, சாய்ந்திரு நீ பாக்கியம் பெறுவாய். சாய்ந்திரு நீ பாரத்தை நோக்கி கிறிஸ்துவிலே சாய்ந்து இரு. கிறிஸ்துவிலே சாய்ந்து இரு. நீ இயேசு மார்பு சாய்ந்து இரு. ஓ எல்லாம் விடு எல்லாம் விடு, கர்த்தரின் தயை உருக்கமே உன்னை மறவாதே. சாய்ந்திரு நீ நம்பிக்கையோடே, சாய்ந்திரு நீ பாக்கியம் பெறுவாய். சாய்ந்திரு நீ பாரத்தை நோக்கி கிறிஸ்துவிலே சாய்ந்து இரு. கிறிஸ்துவிலே சாய்ந்து இரு. ஆசீர்வாதமான அந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோவான் நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் தியானத்திற்காக மனதிலே நிறுத்திக் கொள்வோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் இயேசுவுக்கும் தேவ ஜனங்களுக்கும் இடையே உள்ள உறவு செடிக்கும் அதில் இருக்கும் கொடிக்கும் இருக்கிற நெருங்கிய உறவு போன்றது. மிக மிக நெருக்கமானது. யோவான் நற்செய்தி நூலில் உறவுகளை பற்றிய சிந்தனை அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. யோவான் 15வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களில் கிறிஸ்து இயேசுவுக்கும் தேவ ஜனங்களுக்கும் உள்ள நெருங்கிய உறவை, ஒன்றிப்பை வெளிப்படுத்த திராட்சை செடி, திராட்சை கொடி உருவகத்தை ஆண்டவர் இயேசு பயன்படுத்தியுள்ளார். ஒரே திராட்சை செடியில் இருக்கின்ற கொடிகள்தான் நாம் ஒவ்வொருவரும். எனவே ஒன்றுபட்டு வாழுகிற வாழ்வு சிறந்தது, உயர்ந்தது, புனிதமானது. இதை நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்திருந்தார்கள். எனவே தான் அவர்கள் சொன்னார்கள், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. இவை ஒன்றுபட்ட வாழ்க்கையினுடைய மேன்மையை உணர்ந்து நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்த வாழ்வியல். 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த தாவீது அரசன் சங்கீதம் 133:1 இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்று எழுதுகிறார். இந்த திருவசன வார்த்தை தேவ ஜனங்களின் ஒன்றிப்பின் முக்கியத்துவத்தையும் உறவின் அவசியத்தையும் நமக்கு உணர்த்துகிறது. ஆனால் இன்று குடும்பத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி, ஒன்றுபட்டு ஐக்கியமாக வாழுகின்ற எண்ணங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. இந்தியாவில் பேராயர் ஆளுகை முறையை பின்பற்றுகிற நம்முடைய தென்னிந்திய திருச்சபை CSI, வட இந்திய திருச்சபை CNI, மார்த்தோமா திருச்சபை இவைகள் இணைந்து திருச்சபைகளின் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்த இந்திய திருச்சபைகளின் கூட்டமைப்பை ஏற்படுத்தினார்கள்.
எனவே ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 2வது ஞாயிறை ஒன்றிப்பின் ஞாயிறாக ஆசரிக்கின்றோம். இந்நாள் சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, மார்த்தோமா திருச்சபைகளின் ஒன்றிப்பை நினைவு கூறுகின்ற ஒரு சிறப்பான நாள். இந்நாளில் நம்முடைய தியானத்திற்காக தரப்பட்டிருக்கிற தலைப்பு திராட்சை செடியும் கொடிகளும், வைன் அண்ட் பிரான்ச்சஸ். யோவான் நற்செய்தி நூலில் ஆண்டவர் இயேசு சொன்ன 7 நானே வாக்கியங்கள், ஐ ஆம் சேயிங்ஸ், மிக முக்கியமானவை. நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதல், ஜீவ அப்பம் நானே, நானே மெய்யான திராட்சை செடி. அன்று யூதர்கள் நானே என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை. காரணம், அந்த வார்த்தை தெய்வீகமானது, கடவுளுக்குரியது. அந்த வார்த்தையை மாம்சத்தில் வந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார். இந்த உலகத்தில் அநேகர் அறிந்திராத, எல்லாரும் அறிந்திருக்க வேண்டிய அந்த 7 சத்தியங்களும் மிகவும் முக்கியமானவை. காரணம், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்திய தெய்வீக சத்தியங்கள் இவை. அவற்றில் முக்கியமான ஒரு சத்தியத்தை யோவான் 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகிறார். 1வது வசனம், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு தன்னை மெய்யான திராட்சை செடியாக வெளிப்படுத்துகிறார். பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரர், தேவ ஜனங்கள் திராட்சை கொடி. பரலோகத்தின் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்டது? கர்த்தருக்கு சொந்தமான தோட்டத்தில் நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு நாம் சொந்தமானவர்கள். மெய்யான திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஓருடலாய் ஓருயிராய் இசைந்திருக்க வேண்டிய கொடிகள்தான் நாம் ஒவ்வொருவரும். கிறிஸ்து இயேசுவோடு சேர்ந்திருக்க வேண்டியவர்கள் நாம். அவர் நம்மை தனியே விட்டுவிடவில்லை. நாம் இந்த உலகத்தில் அனாதைகள் அல்ல, அவரோடு இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எவ்வளவு பாக்கியமான ஒரு காரியம்! முதலாவது வேதம் சொல்லுகிறது, உயிர்ப்பிக்கப்படுதலே தேவை. உயிர்ப்பிக்கப்படுதலே தேவை. யோவான் 15:6, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். தேவ ஜனங்களின் மிகப்பெரிய தேவை உயிர்ப்பிக்கப்படுதல். அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்வு வாடிப்போன கொடியாய், உலர்ந்து போன கொடியாய் காணப்படுகிறது. காரணம், திராட்சை செடியாகி இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆண்டவர் இயேசுவோடு உள்ள நம்முடைய உறவு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். தேவ மனிதராகிய சாது சுந்தர் சிங் அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவர் இயேசுவோடு எந்த தொடர்பும் இல்லாதவர்கள், உறவும் இல்லாதவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்கள் தேங்காய் இல்லாத சிரட்டையைப் போலவும் உயிரில்லாத உடலைப் போலவும் இருக்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவோடு நமக்கு ஒரு தனிப்பட்ட உறவு இருக்க வேண்டும். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது உறவு. கிறிஸ்துவோடு உள்ள நமது உறவுதான் கிறிஸ்தவம். தனிப்பட்ட வாழ்வில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் ஆண்டவராகவும் சொந்த இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை.
கிறிஸ்தவ பெயர் இருக்கலாம், திருச்சபையில் அங்கத்தினராக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுவோடு தனிப்பட்ட உறவு, தொடர்பு இல்லையெனில் அது பரிதாபத்திற்குரியது. ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாளுக்கு தேவனோடு நெருக்கமான உறவு இருந்தது. கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவர்களோடு வந்து பேசுவார், உறவாடுவார். ஆனால் சத்ரு இந்த உறவை துண்டிக்க கீழ்ப்படியாமையை விதைத்தான். பாவம் நுழைந்தது. அந்த பாவம் தேவனையும் மனிதனையும் பிரித்தது. ஆதாமையும் ஏவாளையும் கூட பிரித்தது. இன்றும் சத்ருவானவன் உறவுகளை பிரித்துவிட முயற்சிக்கிறான். உறவுகளை உயிரற்றதாக மாற்ற விரும்புகிறான். கர்த்தரோ நம்மை உயிர்ப்பிக்க, உறவுகளை உயிர்ப்பிக்க, நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். எதற்குமே பயப்படாதவர் பவுல். ஆனால் அவர் ஒரு காரியத்திற்கு அதிகமாய் பயப்பட்டார். 2 கொரிந்தியர் 11:3 பவுல் தான் ஸ்தாபித்த கொரிந்து சபையை பார்த்து சொல்லுகிறார், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஒருவேளை ஆண்டவரோடுள்ள உறவிலிருந்து நீங்கள் விலகி போயிருந்தால் அந்த உறவை புதுப்பிக்க, உயிர்ப்பிக்க ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். உயிர்ப்பிக்கப்படுதல் உடனடி தேவையாய் காணப்படுகிறது. 2வதாக நிலைத்திருத்தலே நன்மை. யோவான் 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நமக்குள் இருக்க வேண்டிய ஒரு பெரிய தீர்மானம், உறுதி, ஆண்டவரோடு நான் கடைசி வரை இணைந்திருப்பேன், நிலைத்திருப்பேன். என் வாழ்வை ஆண்டவர் இயேசுவோடு தொடர்வேன். யோவான் 15வது அதிகாரத்தில் 11 முறை நிலைத்திருத்தல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. யோவான் நற்செய்தி நூலில் 40 முறை நிலைத்திருத்தல் என்ற வார்த்தையை குறிப்பிடுகிற கிரேக்க சொல்லான மெனோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் அர்த்தம் நிலைத்திருப்பது அல்லது தங்குவது அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வசிப்பது. யோவான் நிருபங்களில் 27 முறை நிலைத்திருத்தல் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், வாழ்விற்கு ஆதாரமாயிருக்கின்ற, ஊற்றாயிருக்கின்ற திராட்சை செடியோடு ஒவ்வொரு கொடிகளும் நிலைத்திருப்பது முக்கியமானது. கிறிஸ்துவில் நிலைத்திருப்பவர்கள் அவர் சிந்திப்பது போல சிந்திப்பார்கள், அவர் உணர்வது போல உணர்வார்கள், அவர் விரும்புவதே விரும்புவார்கள், அவர் தெரிந்தெடுப்பதையே தெரிந்தெடுப்பார்கள். சொந்த விருப்பத்தை துறந்து ஆண்டவருடைய விருப்பத்தை ஏற்க இன்றைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? சொந்த பலத்தில் நிற்பதை விட்டு கர்த்தருடைய பலத்தில் நிற்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? திராட்சை கொடியானது வலிமையற்றது, பலனற்றது. கொடிக்கு ஆதரவும் தாங்குதலும் தேவைப்படுகிறது. கொடியானது தனித்து எதையும் செய்ய இயலாதது. திராட்சை செடியாகிய கிறிஸ்து இயேசு இல்லாமல் நான் ஒன்றுமில்லை என்பதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் உணர வேண்டும். கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது கடினமானது, கசப்பானது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது ஒரு மகிழ்வான அனுபவம் என்பதை யோவான் 15:11 ஆண்டவர் இயேசு சொன்னார். எனவே முழுமையாய் கிறிஸ்து இயேசுவை நாம் சார்ந்து கொள்வது அவசியம். திராட்சை செடியிலிருந்துதான் கொடிகள் சாரத்தையும் சத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்கிறது. எனவே எந்த அளவு கிறிஸ்து இயேசுவை சார்ந்திருக்கிறோமோ அந்த அளவு நம் வாழ்வு வலிமையும் வளமையும் நிறைந்ததாக இருக்கும். 1 யோவான் 5:12 சொல்லுகிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன்.
தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். எனவே கிறிஸ்து இயேசுவில் நிலைத்திருப்பது அவசியம். யோவான் 15:9 ஆண்டவர் இயேசு சொன்னார், பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நம்மையும் கிறிஸ்துவையும் இணைத்தது எது? ஆண்டவர் கல்வாரியில் தன்னையே பலியாக கொடுத்து நம்மை மீட்டாரே, அந்த அன்புதான் கிறிஸ்துவோடு நம்மை இணைத்திருக்கிறது. அந்த கல்வாரி அன்பை புரிந்து கொள்ளாதவரை கிறிஸ்துவின் அன்பில் நம்மால் நிலைத்திருக்க முடியாது. பல நேரங்களில் உலகத்தின் அன்பில் மயங்கி கிறிஸ்துவின் அன்பை உதறி தள்ளி நாம் தூரம் போய்விடுகிறோம். உலகத்தின் அன்பிற்குள்ளாக நாம் மூழ்கியிருப்போமானால் இன்றைக்கு திரும்பி வருவோம். இன்றைக்கு மனம் திரும்புவோம். எபேசு சபை பெரிய சபை, பவுல் அப்போஸ்தலர் ஊழியம் செய்த சபை, ஆண்டவர் இயேசுனுடைய தாயார் மரியாள் இருந்த ஒரு சபை என்று பாரம்பரியமாய் நம்பப்படுகிற ஒரு சபை. அந்த திருச்சபைக்கு யோவான் எழுதுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். வெளிப்படுத்தின விசேஷம் 2:4. இன்று கிறிஸ்து இயேசுவின் அன்பினிடத்திற்கு நாம் திரும்பி வருவோம். கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருப்போம். யோவான் 15:7 ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். தெய்வ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வாசிப்பதோடு கேட்பதோடு தியானிப்பதோடு நாம் நிறுத்தி கொள்ளக்கூடாது. அதை கை கொள்ளவும் வேண்டும் என்று 1 யோவான் 3:24 சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை குறித்து ஆமோஸ் 8:11 எழுதுகிறார். இன்று வசனம் நம் கைகளில் உள்ளது. ஆனால் நம்முடைய இருதயத்திலே வசனம் இல்லை. இன்று தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம், படிக்கிறோம், மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கிறோம். நம்முடைய மூளையில் வசனம் இருக்கிறது, ஆனால் வாழ்க்கையில் இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு நிலைத்திருக்க வேண்டுமானால் அவருடைய வசனத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய வசனம் நமது வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நிலைத்திருத்தலே நன்மை, கடைசியாய் கனி கொடுத்தலே மேன்மை. யோவான் 15:2 என்னில் கனி கொடாந்திருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் இயேசு 2 கூட்டத்தாரை பற்றி குறிப்பிடுகிறார். அவர்கள் என்னில் தான் இருக்கிறார்கள், என்னோடு தான் இருக்கிறார்கள், ஆனால் கனி கொடாத கொடிகளாயிருக்கிறார்கள். செடியிலிருந்து பெற்றுக்கொண்ட சத்துக்களை, சாரத்தை பெற்று தங்களை செழிப்பாக்கி கொண்டார்கள். அவர்கள் வளர்ந்தார்கள், அவர்கள் உயர்ந்தார்கள், அவர்கள் கொழுத்தார்கள். ஆனால் கனி கொடுக்க தவறி போனார்கள். இவர்கள் முதல் கூட்டத்தார். ஆனால் 2வது கூட்டத்தார் கனி கொடுத்தவர்கள். அதிக கனிகளை கொடுக்கும்படி தோட்டக்காரர் தங்களை வெட்டி சுத்திகரிக்க இடம் தந்தவர்கள். கர்த்தருடைய பட்டயம் தங்களிடத்தில் உள்ள வேண்டாத ஆகாத காரியங்களை வெட்டிய பொழுது பொறுமையோடு சகித்தவர்கள். தேவனுடைய சிட்சையை முறுமுறுக்காமல் ஏற்றுக்கொண்டவர்கள். அதனுடைய முடிவு என்ன? வசனம் சொல்லுகிறது, அதிக கனிகள். நாம் இன்றைக்கு இந்த 2 கூட்டத்தாரில் யாரை போல் இருக்கிறோம்? கனி கொடுப்பதே மகிமை. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக கனி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையான சீஷத்துவ வாழ்விற்கு கனி கொடுத்தல் அவசியமானது என்று யோவான் 15:8 சொல்லுகிறது. மனம் திரும்புதலின் கனிகளை நாம் கொடுப்போம். ஆவியின் கனிகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொடுப்போம். கனி கொடுப்பதே மகிமை. இந்த வார்த்தைகளால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு நிறைவு பாடலாக கீர்த்தனை பாடலிலே 280வது பாடலை நாம் பாடுவோம். கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே. கீர்த்தனை பாடல் 280.
நெஞ்சை அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடி நீ விசுவாச கேடகத்தை பிடி நீ கிஞ்சிதமும் நெஞ்சை அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடி நீ விசுவாச கேடகத்தை பிடி நீ வஞ்சனையாகவே பெய்யது துண்டனை வன்னிக்கனை தோடு தேகின்ற வேளையில் நெஞ்சில் படாமல் தடுக்காது நல்ல நிச்சயமான பரிசை அறிந்து நீ கிஞ்சிதமும் நெஞ்சை அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடி நீ விசுவாச கேடகத்தை பிடி நீ பாவத்தை வெறுக்க ஆபத்தை சகிக்க பக்தியில் தெளிக்கவும் நித்திய ஜீவனை பிடிக்க லோகத்தை ஜெயிக்க திறமை அளிக்கவும் சாவேவும் குரங்கே பாதாளமேவும் ஜெயமெங்கே என்று நீ கூவி களிக்கவும் தேவனுகந்துனை தான் அங்கீகரிக்க செய்யவுமே அது திவ்யநலாயுதம் கிஞ்சிதமே நெஞ்சை அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடி நீ விசுவாச கேடகத்தை பிடி நீ பண்டையறந்த பரிசையினாலல்லோ கண்டடைந்தார் பேரு நல்ல தொண்டு நாவே முதல் நான வைதிகரை தொகுத்து வேறு பிண்டுரைக்கு மருகும் தீயானை ததும் வீரிய சிங்கத்தின் வாயை அடைத்ததும் கண்டிதமாய் வெற்றி கொண்டதுமாம் பல காரியங்களையும் பாரிது மாஜயம் சீதமும் நெஞ்சு அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடி நீ விசுவாச கேடகத்தை பிடி நீ கூட்டமுடனே பரிசை பிடித்திட உன் செயல் மாபேதம் அதின் தோற்றமும் முடிவும் இயேசு பரன் செயல் துணையவர் பாதம் ஏற்றரவணைக்கவே பணிவாக இறந்து மாண்டாடியவர் மூலமாகவே ஆற்றல் செய்தர வாழி பரிசுத்த ஆவி உதவியை மேவி அடைந்து நீ கிஞ்சிதமும் நெஞ்சை அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடி நீ விசுவாச கேடகத்தை பிடி நீ கிஞ்சிதமும் நெஞ்சை அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடி நீ விசுவாச கேடகத்தை பிடி நீ ஜெபம் செய்வோம். ஜீவனின் ஊற்றாய் உறைவிடமாக இருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஒன்றிப்பின் ஞாயிறாக ஆசரித்து ஆண்டவரோடு உள்ள எங்களுடைய உறவை சீர்தூக்கி பார்க்கவும் சீர்படுத்தவும் சக மனிதரோடும் சபையாரோடும் எங்களுடைய உறவை நாங்கள் சீர்படுத்தவும் எங்களை அர்ப்பணிக்க இந்த தொழுகையின் வழியாக கர்த்தர் கிருபை பாராட்டினதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பங்களுடைய உறவுகள் உயிர்ப்பிக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், குடும்பத்தார் உறவினர்கள் என்கிற நல்ல ஐக்கியத்திலே விட்டு கொடுத்து அன்பு பாராட்டி பாசம் காண்பித்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் முன்னோக்கி செல்ல கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். பிரிந்து போன குடும்பங்கள் பல விதங்களிலே கசப்புகளோடும் உள்ளத்திலே வெறுப்புகளோடும் பலவிதமான எண்ணங்களோடும் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மறுபடியுமாய் நல்ல உறவை தந்து இணைந்து ஐக்கியப்பட கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உறவுகள் உயிர்ப்பிக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை மறந்து போன தம்முடைய பிள்ளைகள், பின்மாற்றத்திலே வாழுகிறவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மறுபடியுமாய் ஆண்டவரோடு நெருங்கி சேருகிற நல்ல அனுபவத்தை தந்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் சாட்சி பகர பலப்படுத்தோமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அன்பிலே நிலைத்திருக்கிற குடும்பங்களாக, தெய்வ வசனத்தை பின்பற்றி வாழுகிற குடும்பங்களாக, தெய்வ மகிழ்ச்சியிலே திளைத்து நிற்கிற குடும்பங்களாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உழைக்கிற உழைப்பு, பணி பொறுப்புகள், பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. தாங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாக காணப்பட தேவனுடைய சத்தாலும் சாரத்தாலும் தம்முடைய பிள்ளைகள் நிறைந்திருக்க கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளியிடங்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிற திருச்சபையினுடைய குடும்பங்களின் பிள்ளைகளுடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். இருக்கிற இடங்களிலே தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு கனி கொடுக்கிற ஒரு வாழ்வாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற வாழ்வாய் கர்த்தருடைய தோட்டத்திலே தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு அலங்காரமாய் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். தனித்து விடப்பட்டவர்கள் உண்டு, கைவிடப்பட்டு நிற்கிறவர்கள் உண்டு, திக்கற்ற நிலைமையில் காணப்படுகிறவர்கள் உண்டு, தாய் தகப்பனை இழந்து ஆதரவற்ற நிலைமையில் இருக்கிற, தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து தனிமரமாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். நாங்கள் திராட்சை செடியாகிய கிறிஸ்துவில் இருக்கிற கொடிகள் என்பதை உணர்ந்து ஆண்டவர் எங்களை தனியே விடவில்லை. ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். நாங்கள் ஆண்டவரோடு இருக்கிறோம். நாங்கள் விசுவாச குடும்பமாய் இணைந்திருக்கிறோம் என்கிற அந்த நல்ல சிந்தனையின் அடிப்படையிலே ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ந்திருக்க கர்த்தர் உதவிச்சே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளை தேற்றி நடத்த, பலப்படுத்தி நடத்தவுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உலகம் எங்கிலும் இருக்கிற ஜனங்களின் நடுவிலே கர்த்தர் தம்முடைய நீதியை, நியாயத்தை விளங்க பண்ணி ஆசீர்வதிப்பீராக. யார் யார் நியாயம் கிடைக்காமல் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களோ, எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, நீதிமன்றங்களிலே காத்து நிற்கிறார்களோ, தம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்திலெல்லாம் நீதி கிடைக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். மனிதர்களால் நெருக்கப்படுகிறவர்கள் உண்டு. தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எல்லா நிலைமையிலும் தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப வயதில் இருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்தருளும். வாலிபத்தினுடைய சோதனைகளை மேற்கொண்டு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, ஆண்டவருக்கென்று கனிகளை கொடுக்க கர்த்தர் உதவிச்சே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே சிறு பிள்ளைகளையும் கை குழந்தைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும், பலப்படுத்தும். முதிர் வயதில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரிடம் தந்து பலப்படுத்தி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிரகாரங்களில் நாட்டப்பட்டவர்கள்,
முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படியே ஒவ்வொரு பெற்றோரையும் கர்த்தர் பலப்படுத்தி நடத்தவுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் அதன் வழியாக அநேக ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட ஒரு பெரிய அறுவடை உண்டாக கர்த்தர் உதவி செய்வீராக. ஊழியத்தின் பாதையிலே தங்களை அர்ப்பணித்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேராயத்திற்கும் ஒரு நல்ல மெய்ப்பரை கர்த்தர் தந்து அவர்கள் மூலமாக எங்களுடைய பேராயம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய கரம் வெளிப்படட்டும். பேராயத்தில் உள்ள எல்லா சபைகளையும் உடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரமுடன் இருக்கட்டும். பேராய தலைவர்கள் எல்லா பேராயத்தினுடைய ஸ்தாபனங்களையும் கர்த்தர் நினைந்திருளும். மிஷினரிகளுடைய அதே தரிசனமும் பார்வையும் கொண்டவர்களாக நாங்கள் முன்னோக்கி செல்ல கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரங்களிலே எங்களை ஒரு விஷயத்தை தாழ்த்தி தருகிறோம். பலகீனங்களுக்கு விலக்கி, குற்றங்கள் குறைகளுக்கு விலக்கி எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.